गाइस अस्सलाम वालेकुम என்னடா இது பார்க்கிறதுக்கு நுர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நுர பத்திரி. வீட்ல கெஸ்ட்லாம் வராங்க, யூனிக்கான ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க தான் ஸ்டாரா இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் யம்மியா இருக்கும். பார்க்க மட்டும் நுர மாதிரி இல்ல, சாப்பிட்டதுக்குமே அப்படிதான் இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு கப் பாசுமதி ரைஸ் எடுத்து 3 hours சோக் பண்ண வச்சுக்கோங்க. தென் இது ஒரு ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 எக்குமே சேர்த்துக்கோங்க. தென் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் தான் இதோட மெயின் பார்ட்டே. பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நுரை வரணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நுரையை மட்டும் அழகா எடுத்துக்கோங்க. தென் ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 செகண்ட்லயே சூப்பரா ரெடி ஆயிரும். லைட் கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பர் யம்மியான நுரை பத்திரி ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப யம்மியா இருக்கும். பட் பீட் வச்சு பீட் பண்ணும்போது கிச்சன் மட்டும் கொஞ்சம் தெரிக்கும். அது மட்டும் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு வேலை இருக்கும். பட் உங்க கிட்ஸுக்கு மட்டும் இதை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எவ்வளவு சாப்பிட்றோன்னே தெரியாது, காலி ஆகிட்டே இருக்கும். நார்மலா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 5 to 10 சாப்பிட்டப்ப வயிறு ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் யம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கெஸ்ட்லாம் வரங்க, அன்னைக்கு நம்ம தான் ஸ்டாரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி அசத்திருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டாடா பை பை, see you.